श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம மதுராஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். குஞ்சா மதுரா மாலா மதுரா யமுனா மதுரா வீச்சி மதுரா சலிலம் மதுரம் கமலம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: குஞ்சா மதுரா மாலா மதுரா. அதாவது குஞ்சா என்று சொன்னாலே ஹம்மிங் என்று பெயர் இருக்காம் இங்கிலீஷில். ஹம்மிங் என்றால் இந்த வண்டுகள் எல்லாம் ஒரு விதமான சத்தம் போடும்ல, அந்த ஒரு சத்தம் தான் நம்மளோட கிருஷ்ணரும் ஒரு டியூனாக ஒரு இசையாக போட்டுக்கொண்டே இருப்பாராம் எப்பொழுதுமே. இப்படி நம்மளோட கிருஷ்ணர் போடும் அந்த ஒரு டியூனு, அந்த ஒரு ஹம்மிங் ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப மதுரமாக இருக்குது கேட்கறதுக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். குஞ்சா மதுரா மாலா மதுரா. அதாவது நம்ம கிருஷ்ணர் அவர் சொல்லும் போதே வனமாலி என்று சொல்வோம். அதாவது வனத்தில் இருக்கும் புஷ்பங்களை வைத்து ஒரு மாலையாக கோர்த்து அந்த மாலையை போட்டுருக்காராம் நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட அந்த ஒரு மாலை அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு என்று சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில். குஞ்சா மதுரா மாலா மதுரா யமுனா மதுரா வீச்சி மதுரா. யமுனா மதுரா அதாவது கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறோமாம், உன்னுடைய யமுனை நதி, அந்த யமுனை என்று அழைக்கப்படும் அந்த ஒரு நதி அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. வீச்சி மதுரா, அந்த யமுனையில் செல்கிற அந்த அலைகள், அந்த வேவ்ஸ் அது கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது என்று சொல்கிறோம். இப்படி நம்ம கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் தலைவனாக, எல்லாத்துக்கும் இறைவனாக இருக்கிறதுனால எல்லாமே அவருக்கு சொந்தம் என்று சொல்லலாம். அதனால்தான் இங்கே உன்னுடைய யமுனை நதி என்று சொல்கிறோம். அதனால் வேறு யாருக்கும் கட்டுப்படாத அந்த ஒரு இயற்கை, அந்த ஒரு நேச்சர் கூட நம்ம கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால் அப்பேற்பட்ட கிருஷ்ணர் உன்னுடைய யமுனை நதி, அந்த யமுனை நதியில் இருக்கும் அலைகள் இது எல்லாமே பார்க்க அழகாக மதுரமாக இனிமையாக இருக்கு என்று சொல்கிறோம். சலிலம் மதுரம் கமலம் மதுரம். சலிலம் மதுரம், இந்த யமுனையின் அந்த ஒரு நீர், அந்த ஒரு ரொம்ப புனிதமாக இருக்கும் அந்த யமுனையின் நீர் அது ரொம்ப இனிமையாக, அது ரொம்ப அழகாக இருக்கு, பார்க்கறதுக்கு இனிமையாகவும் இருக்கு என்று சொல்கிறோம். சலிலம் மதுரம் கமலம் மதுரம். இந்த யமுனை நதி, உன்னுடைய யமுனை நதியில் மலர்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய தாமரைகள் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இனிமையாக இருக்கு என்று சொல்கிறோம். மதுராதிபதேர் அகிலம் மதுரம். இந்த பிரபஞ்சத்தில் எதையெல்லாம் அழகு என்று சொல்கிறோமோ அந்த அழகாக இருக்கும் அனைத்து வஸ்துக்களுக்கும், அனைத்து விஷயங்களுக்கும் தலைவனாக இருக்கும் உனக்கு நமஸ்காரம். நீர்தான் இதை எல்லாத்தையும் விட, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப இனிமையாக, ரொம்ப அழகாக இருக்க என்று கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட இந்த இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற சிலந்தியை பார்த்து அதை நிறுத்தி நம்மளோட வியாசர் கேட்குறாராம் சிலந்திக்கிட்ட. இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஏன் ஓடணும், என்ன காரணம் என்று கேட்கும்போது அந்த சிலந்தி சொல்கிறதாம், இப்போ போர் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுத்து. இப்போ நம்மளோட அர்ஜுனோட ரதத்தை கிருஷ்ணர் ஓட்டிண்டு இந்த வழியாக தான் வருவார். அந்த ரதத்தின் அந்த சக்கரங்களில் சிக்கி என்னோட உயிரை விடுறதுக்கு நான் தயாராக இல்லை என்று இந்த ஒரு சிலந்தி வியாசர்கிட்ட சொல்கிறதாம். இதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் நம்மளோட வியாசர். இந்த மாதிரி கிருஷ்ணர் ரத்தம் இந்த வழியாக வருமாம், இந்த வழியாக வரும்போது இந்த ஒரு சின்ன சிலந்தி அந்த சக்கரத்தில் மாட்டி இந்த சிலந்தியோட உயிர் போகுமாம், என்ன காமெடியாக இருக்குது என்று சிரிக்க ஆரம்பிக்கிறாராம் வியாசர். இந்த மாதிரி சிரித்து கொண்டே அந்த வியாசர் சிலந்தியை பாட்டு கேட்குறாராம், இந்த மாதிரி நீ இறந்து போவ, உன்னோட உயிர் உன்னை விட்டு போகும் என்று சொல்றியே, நீ இறந்து போனால் இந்த உலகத்தில் உனக்காக கவலைப்படுறதுக்கு யாராவது இருக்காளா? இந்த மாதிரி நீ இறந்து போகிறதுனால இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போகுதா? யாரோ ஒருத்தர் ரொம்ப பிரசித்தமாக, ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் ஒருத்தர், அவர் இறந்து போனால் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மாற்றம் வரலனாலும் அவர் இறந்து போன அந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் இறந்து போயிருக்கார் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய போர்க்களம் இது, இந்த போர்க்களத்தில் இவ்வளவு வீரர்கள் சண்டை போடுறா, அத்தனை ஒரு நாளுக்கு அத்தனை உயிர்கள் போகிறது, அவ்வளவு பெரிய வீரர்கள், அவ்வளோ தைரியமான வீரர்கள், அவளோட உயிரை விடும்போதே யாரும் அந்த உயிர்களுக்கு கவலைப்படுறதில்ல. நீ ஒரு சின்ன சிலந்தி, உன்னை யாரும் கண்டுக்க கூட மாட்டா, நீ இறந்து போனால் யார் உன்னை கண்டுக்க போறா? நீ இறந்து போகிறதுனால இங்கே என்ன மாற்றம் வரப்போகிறது
என்று நம்மளோட வியாசர் அந்த சிலந்தியை பார்த்து கேட்குறாராம். இப்படி நம்மளோட வியாசர் அந்த சிலந்தியை பார்த்து கேட்ட உடனே அந்த சிலந்திக்கு கோபம் வந்துடான். இந்த சிலந்திக்கு கோபம் வந்ததுக்கப்புறம் இந்த சிலந்தி என்ன செஞ்சது, அதற்கு நம்ம வியாசரோட எப்படி ரியாக்ட் பண்ணார், அதற்கு வியாசரோட ரியாக்ஷன் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.